ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களோட ஓவர் ரிவ்யூ பார்த்துருந்தோம். சரிங்களா? என்னென்ன நூல்கள், ஸோ அதோட ஆசிரியர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் ரிவ்யூ டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதை படிச்சிருங்க. சரிங்களா? நான் கொடுக்குறதே கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. நான் போன வீடியோ கொடுத்துருந்தேன்னா போன வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஒரு தடவை படிச்சுட்டு ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி எழுதி பார்த்துருங்க. ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு தடவை எழுதி பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 தடவை படித்ததுக்கு சமம். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்றனால படித்ததை எழுதி பார்த்துருங்க. கடைசி ஒரு 1 மந்த்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் டைம் இருக்காது. ஸோ வேகமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா 10 நாள், 10 நாள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நமக்கு ஃபுல்லாக 10 நாள் இருக்குது. 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் 8 நாளுக்குள்ளேயே இந்த ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். மீதி 2 நாள் ஃபுல்லாக இந்த ஸ்கெடியூலை ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது. தமிழ்ன்றது ரொம்ப ஈஸி. 18 கீழ்கணக்கு நூல்களில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா 18 நூல்கள் வரும். 18 நூல்களுமே ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒவ்வொரு நூல் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்காது. அதுக்கு உண்டான நம்ம சோர்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃப் கொடுக்குறோம். யாருமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? பிடிஎஃப் சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்ஸ் கொடுக்குறேன்னா அந்த நோட்ஸை அப்போக்கே படித்து முடிச்சிருங்க. பெண்டிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இன்றைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ போன வீடியோலேயே பார்த்தோம் 17 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? 17னா என்னதுன்னா 18ன்னு அர்த்தம். சரிங்களா? கீழ்னா என்னதுன்னா குறைந்த அடிகளை அல்லது குறுகிய அடிகள். சரிங்களா? குறுகிய அடிகள் உடைய நூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 17 கீழ்கணக்கு. கணக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல்னு அர்த்தம். சரிங்களா? 18 குறைந்த அளவுடைய அடிகளை கொண்ட நூல் தான் என்ன பேருனா 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா சங்கம் அருவிய காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள்னு சொல்லுவோம். என்னது? சங்கம் அருவிய காலம். 8 தொகை 10 பாட்டை என்ன சொல்லுவோம்? சங்க காலம்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 17 கீழ்கணக்கு இன்னொரு பேர் கூட இருக்கும். சரிங்களா? இருண்ட காலம்னு இருக்கும். ஏன் இருண்ட காலம்னா இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் உருவான காலம் பார்த்தீங்கன்னா களப்பிரர் காலத்தில் தான் உருவாச்சு. சரிங்களா? ஸோ அந்த களப்பிரர் காலத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இருண்ட காலம்னு சொல்லுவோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த 17 கீழ்கணக்கு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஸோ நாலடியார் தான் பற்றி பார்க்க போகிறோம். நாலடியாரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சரிங்களா கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நான் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி சிலபஸ்ன்றனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின் டஃப் கிடையாது. ஈஸியாக தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி இருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலடியார்னா என்னன்னு பாருங்கள். ஸோ நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். சரிங்களா? நாலடியாரோட ஆசிரியர் என்னது? சமண முனிவர்கள். ஸோ சமண முனிவர்கள்னால் என்னதுன்னா பல பேர் அதாவது பல புலவர்கள் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தான் என்னென்னா சமண முனிவர்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாடல் எத்தனை பாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல் கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நாலடியாரில் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். ஸோ அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் என்னதுன்னா நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்பாங்க. என்னென்னா நாலடி 400 வேளாண் வேதம். ஸோ நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு ஆல்ரெடி டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது நாலடியாரோட அதாவது பாவகை என்னன்னு கேட்பாங்க. என்னதுன்னா வெண்பா. சரிங்களா? நாலடியாரோட பாவகை என்னது? நாலடியாரோட பாவகை என்னது? வெண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். சரிங்களா? நீங்கள் புக் வைஸ் படிக்கிறதோட சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் என்னது? 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ 17 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு அடுத்து
புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார் தான். சரிங்களா? ஸோ 14 கீழ்க்கணக்கு நூல்கள்லேயே மிக பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளே ரொம்ப புகழ்பெற்ற நூல். ஸோ அதுக்கடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார் தான். ஜியுபோ பார்த்தீங்கன்னா இந்த நாலடியாரை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா? திருக்குறளை போலவே இந்த நாலடியார்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பால் இருக்கும். என்னென்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பால்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம்னா 13 அதிகாரம். சரிங்களா? அந்த மாதிரி பொருட்பாலில் பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம். இன்பம் அல்லது காமத்துப்பால்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம். ஸோ அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதிகாரத்திற்கு 10 பாட்டு இருக்கும். சரிங்களா? அதைத்தான் அங்கே வந்து ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க 130 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு இதில் 10னா அப்போ 13 அதிகாரத்தில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130 இருக்கும். கரெக்டாக? ஸோ அடுத்து பொருளில் பார்த்தீங்கன்னா 240 இருக்கும். ஸோ அப்படியே 10 பெருக்கிக்க போகிறீங்க. இன்பத்தில் பார்த்தீங்கன்னா 30. ஸோ மொத்தம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 வந்துடும். சரிங்களா? ஸோ மொத்தம் கூட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் வந்துடும். இதுதான் அந்த பாடல்களோட எண்ணிக்கை. ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் இதையும் வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பாடல் எண்ணிக்கை கொடுக்கல. ஸோ அறத்துப்பாலில் எத்தனை பாடல்கள் இருக்கும்னா அறத்துப்பால்னு போட்டு 130 பாடல்கள்னு எழுதிக்கங்க. சரிங்களா? அந்த மாதிரி பொருட்பாலில் எவ்வளோ இருக்கும்னா 240 பாடல்கள். அந்த மாதிரி இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் எத்தனை இருக்குன்னா 30 பாடல்கள். ஸோ மொத்தத்தை கூட்டினீங்கன்னா 400 பாடல்கள் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அதைத்தான் அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது மொத்தம் எத்தனை அதிகாரமாக 40 அதிகாரம் இருக்கான். சரிங்களா? அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24, இன்பத்தில் 3. ஸோ மொத்தம் 40 அதிகாரமும் 12 இயல்களும் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார். சரிங்களா? ஸோ எத்தனை இயல்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எத்தனை 12 இயல்கள் இருக்குது, 40 அதிகாரம் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், எப்பயுமே ஒரு இது இருக்குன்னா அதில் வந்து முதல்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால தான் இதோட முதல் மட்டும் கொடுத்துருக்கேன் எடுத்து. என்னதுன்னா இதோட முதல் இயல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துறவரம். ஸோ நமக்கு மற்ற இயல்லாம் தேவை கிடையாது. எப்பயுமே ஒரு இதில் ஃபஸ்ட்டு என்னன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நாலடியாரில் இருக்க முதல் இயல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துறவரம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதை தொகுத்தவரும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் வகுத்தவர் ஒருத்தர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார். ஸோ நாலடியாரை தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர். ஸோ என்னது நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உரை கண்டவர்கள். ஸோ உரை கண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனாரும் தருமரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நாலடியாருக்கு வந்து உரை கண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா நாலடியாரில் உள்ள பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ என்னது நாலடியாரில் உள்ள பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா புக்கில் ஸோ இது எந்தெந்த புக்கில் இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே புக்கை பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக அந்த இது படிக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து புக்கையே அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து தனியாக நோட்ஸ் எடுத்தாலும் எல்லா பாயிண்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன். அப்படின்றனால எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டுன்னு அந்த புக்கே அப்படியே உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நாலடியார் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 2 இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 இடத்துல இருக்குது. ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னா அழியா செல்வம். இது பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்குது. நியூ புக்கில் 7th இருக்கும். சரிங்களா? நியூ புக் 7th அழியா செல்வம்ன்றது ஹெட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த அழியா செல்வம்ன்றதை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். இந்த அழியா செல்வம் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார் தான். சரிங்களா? ஸோ நாலடியாரை எழுதியது யார்? சமண முனிவர். ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா? நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நாலடியார் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். ஸோ முன்னாடியே சொன்னேன்னா சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டதான் என்னது இந்த நாலடியார். ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரிங்களா? என்னது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா 400 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை வெண்பாக்கள்? 400 வெண்பாக்களால் ஆனது. ஸோ என்னது இதோட பாவகை நாலடியாரோட பாவகை என்னது? வெண்பா. சரிங்களா? பாடலை தான். ஸோ 400 வெண்பாக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 400 பாடல்கள்னாலும் 400 வெண்பாக்கள்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ 400 வெண்பாக்களால் வந்து இது வந்து ஆனதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இங்கே வேறு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். என்னது? 4 அடி 400 வேளாண் வேதம்.
ஸோ இதோட வந்து சிறப்பு பெயர் என்னது? 4 அடி 400 வேளாண் வேதம். திருக்குறள் போன்றே திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் இருக்குமா, அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் என்று இது பார்த்தீங்கன்னா முப்பால் கொண்டதாக வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதனால இதுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது. என்னதுன்னா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் நம்ம அறியலாம்னு சொல்கிறாங்க. இந்த இதை அப்படியே கொடுத்து கேட்கலாம். என்னது? 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் உணர்த்தும் நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? என்னது? நாலடியார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஸோ வாங்க பாட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே சொன்னேன்னா குறுகிய அடிகள்னால் அடிகள் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 அடிகள் தான் இருக்குது. ஸோ இந்த 4 அடிகளை நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். சரிங்களா? ஸோ 4 அடிகளை முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எப்பயுமே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்க, அதோட கருத்து என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பாடலை மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பாடல் நல்லா வாசித்து ஃபஸ்ட் டைம் வாசிக்கிறப்போ புரியாமல் தான் இருக்கும். பாடலை நல்லா வாசித்துட்டு அந்த பாடலுக்குரிய பொருள் இருக்குங்க பாருங்கள். சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்களா? வைப்புலினா என்னது? பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா என்னது? ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில், ஸோ என்னது? வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா என்னது? கல்வி. ஸோ இந்த வந்து நீங்கள் அப்படியே இந்த பேராகிராஃப்லேயே எழுதி வச்சுக்கலாம். ஸோ வைப்புலினா என்னது? பொருள் சேமித்து வைக்கும் இடம். அப்படியே அதுக்கு மேலேயே எழுதி வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வச்சு நீங்களாக வந்து அர்த்தம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். நீங்களாக ஃபஸ்ட்டு இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதான் ஸோ அடுத்து நீங்கள் அதோட பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ இதுக்கெல்லாம் இப்படிலாம் பொருள் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். தேடல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ நல்லா தேடி படித்தாதான் உங்களுக்கு அந்த தேடுற ஆர்வம் இருந்தாலே உங்களுக்கு வந்து முக்கால் நம்ம தேடுறதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெமரி ஆயிரும். அதனால தான் உங்களை பார்த்திங்கன்னா தேடி படிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா கல்வியை பற்றி தான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்க? கல்வியை பற்றி தான் சொல்ல வராங்க. அதாவது கல்வியை பார்த்திங்கன்னா ஒரு பொருள் போல் நம்ம வச்சுருந்தாலும் அது யாருமே எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ கல்வின்றது பார்த்திங்கன்னா யாராலையுமே எடுக்க முடியாது, நம்மள்ட்ட இருந்து பிடுங்கவும் முடியாது. அதனால தான் ஒருத்தருக்கு எது இல்லையோ இருக்கோ கல்வின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட இருக்க கல்வியை யாராலையும் திருட முடியாது. ஸோ அதைத்தான் இந்த பாட்டில் வந்து சொல்ல வர்றாங்க. சரிங்களா? ஒருவருக்கு அந்த கல்வியை இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அந்த கல்வி வந்து குறைஞ்சு போயிடுமா? சொல்லுங்கள், குறையாது. ஒருத்தர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கல்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னா என்ன யோசிப்போம்? ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றனால நம்ம வந்து கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறனாலே கரெக்டாக சொல்லி கொடுக்கணும்னு நம்ம நிறைய தேட ஆரம்பிப்போம். ஸோ எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஸோ இப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும், இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட்ஸு, தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே தயாராகுவோம். கரெக்டாக? அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்பயே நமக்கு என்னது, நமக்கு அது வந்து மனசில் பதிஞ்சிரும். சரிங்களா? அப்போ ஒருத்தருக்கு கல்வியை சொல்லி கொடுக்குறோம்னா அது என்றைக்குமே குறைவுபடாது, அதிகமாக தான் ஆகும். சரிங்களா? கல்வி நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறனால குறையும்னு யாரும் நினச்சிடக்கூடாதுன்றது தான் இந்த பாட்டில் சொல்ல வராங்க. சரிங்களா? அதாவது எவ்வளோ பெரிய அங்கே பாருங்கள், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. அதாவது எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் கூட அந்த கல்வியை பிடுங்க முடியாது. சரிங்களா? சொல்லி கொடுத்து கற்றுக்க வேணா முடியுமே தவிர ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அவங்களோட கல்வியை வந்து பிடுங்க முடியாது. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ கல்வியை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த செல்வத்தை சேர்த்து வைக்கலனாலும் கல்வின்ற ஒரு செல்வத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த கல்வி தான் அந்த குழந்தைய காப்பாற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பாட்டில் கொடுத்துருக்குது. பாட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா சொல்லுங்கள்? 4 லைன் தான் பாடல். 4 அடியாரில் 4 லைன் தான் பாடல். ரொம்ப ஈஸியான பாடல்.
பாடல் என்ன சொல்ல வராங்க? கல்வியை பற்றி சொல்ல வராங்க. கல்வின்றது குறைவுபடாது. ஸோ நீங்கள் யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் அது வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறைவுபடாது. யாராலையும் உங்கள்கிட்ட இருந்து அந்த கல்வியை வந்து பறிக்க முடியாது. அரசரே நினச்சாலும் கூட பறிக்க முடியாது. அதனால் அந்த அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த செல்வத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ கல்வியை சேர்த்து வைங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள். சரிங்களா? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? எந்த கஷ்டமும் இல்லைல்ல. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நியூவாக படிக்கிறவங்களுக்காண்டி தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே படித்தவங்களுக்குலாம் என்ன இவங்க வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா நியூவாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றின எதுவுமே நாலேஜே இருக்காது. அப்படின்றப்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே புரியும். அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நியூவாக இருக்கவங்களுக்கும் புதுசாக அதாவது இது எனக்கு புரியலன்றவங்களுக்காண்டி தான் இது நடத்துறது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த செயல் முடிச்சிட்டோம். 2 செயல் தான் இருக்குது. 4 அடியாரில் ஒரு செயல் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கூட நம்ம வந்து டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்டாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது. என்னது? வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கல்லறக்கே பயமில்லை காவலுக்கு மிக எளிது. ஸோ கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உள்கின்றீரே. ஸோ இந்த பாட்டு வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு. ஏன் இந்த பாட்டை இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே அர்த்தம் தான் வரும். ஸோ நீங்கள் என்னது பாட்டை நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா என்னது இதுவும் அதுவும் ஒரே மீனிங்காக இருக்கா? ஸோ அப்போ என்ன நினச்சிருவீங்க? இந்த லைனை கொடுத்தா என்ன போட்டுருவீங்க? அழியா செல்வம்னு போட்டுருவீங்க. கரெக்டாக? ஆனால் அதுக்கு அழியா செல்வம் வராது. இது எதில் வரும்னா தனிப்பாடல் திரட்டில் தான் வரும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பாடலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2ஐயும் கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. 2 பாட்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அப்படின்றப்ப நம்ம வந்து நூல் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. சரிங்களா? கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடு இல்லாத செல்வம் வேறு இல்லை. சரிங்களா? கேடில்லான்னா குறைவுபடாத. சரிங்களா? குறைவுபடாத செல்வம் வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க. வாய்த்தீயின் பொருள் சொல்லை. சரிங்களா? வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாய்த்தீயின் எப்படி பிரிக்கலாம்? வாய்த்து கூட்டல் ஈயின் பிரிக்கலாமா? ஸோ என்னது? தீ பார்த்தீங்கன்னா 2 + ஈயின் மாறிடும். சரிங்களா? வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வரும். கேடு இல்லை. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி பிரிக்கலாம்? கேடு கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? எவன் ஒருவன். ஸோ பிரித்தெழுதுகளாக ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு யாரும் பார்க்காம போயிடாதீங்க. சரிங்களா? நம்ம எப்போயுமே பேசிக்கில் தான் தப்பு பண்ணுவோம். நல்லா கஷ்டமானதை கூட ஈஸியாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் பேசிக்கில் தான் ஈஸியாக தப்பு பண்ணி மார்க்கை விட்டுட்டு வருவோம். அதனால் எல்லாமே தெரியுன்ற ஒரு மெத்தனத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு புதுசாக படிக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஒரு அறிவோடு தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த பாட்டு பாருங்கள். இது வந்து ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. ஸோ நம்ம என்னது சிலபஸ் வைஸ் படிக்கிறதுனால நம்ம நியூ புக்கையும் கவர் பண்ணுறோம், ஓல்டு புக்கையும் கவர் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், 4 அடியார். இது வந்து பார்த்திங்கன்னா 6th புக்கில் இருக்கும். ஸோ 6th புக்கில் இயல் 2ல் இருக்குது. ஸோ இந்த பாட்டும் பார்த்திங்கன்னா 4 அடியார். ஸோ 4 அடியாரில் நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிடுறோம். இதை தவிர டிஎன்பிசியில் வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஸோ இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர். ஸோ இதில் என்ன 4 அடியார் நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த 4 அடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. இது நமக்கு தெரிஞ்சது தான். கரெக்டாக? எத்தனை? 400 பாடல்களை கொண்டது. இது பார்த்திங்கன்னா அறக்கருத்துக்களை கூறுவது. ஸோ என்னது? 4 அடியார் முழுக்க அறக்கருத்துக்களை கூறும். அறக்கருத்துக்கள்னாலும் நீதி கருத்துக்கள்னாலும் ஒன்று தான். சரிங்களா? 4 அடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதுக்கு உண்டு. சரிங்களா? இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம் முன்னாடியிலே. ஸோ இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இது.
சரிங்களா. அங்கே கொடுத்துருக்கிறதே தான் அங்கேயும் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ நம்ம பாட்டும் அதுக்கான சொற்பொருள் மட்டும்தான் வேறுபட போகுது. சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 17 கீழ்கணக்கு நூல்களோட விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்க நூல்கள் எனப்படுபவை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டும் 8 தொகையும். ஸோ இது வந்து கொஞ்சம் புது இன்ஃபர்மேஷனாக இருக்கா. ஸோ நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் புக்கை பொறுத்தளவுக்கு அந்த இதில் இருக்கிறத விட இந்த இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சங்க நூல்கள் எனப்படுபவை என்னது 10 பாட்டும் 8 தொகையும். அப்போ 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் எத்தனை 8 நூல்களும் மொத்தமாக எத்தனை 18 நூல்கள். ஸோ 2 சேர்ந்தது தான் என்னது சங்க நூல்கள். இது வந்து 17 மேற்கணக்குன்னு வரும். சரிங்களா. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 17 மேற்கணக்கு நூல்கள். ஸோ இதையும் படிக்கணும். சரிங்களா. இது வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் என்னது, அதாவது ஃபஸ்ட்டு தோன்றியது எது சங்க நூல்கள்னு சொல்லக்கூடியது, சங்க காலத்தில் தோன்றக்கூடியது தான் என்னது 10 பாட்டும் 8 தொகையும். சரிங்களா. ஸோ சங்க நூல்களுக்கு பின் தோன்றியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ ஃபஸ்ட்டு தோன்றியது 17 மேற்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றுச்சு. ஸோ இத்தொகுப்பிலும் 18 நூல்கள் உள்ளன. ஸோ 17 என்றால் என்னது 18 என்பது பொருள். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் அழைப்பர். சரிங்களா. 17 கீழ்கணக்கை கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 17 மேல்கணக்கை மேல்கணக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை என்னென்னா அறநூல்கள் தான். நம்ம அதிலே ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்தோமா, எத்தனை 18 நூலில் 11 நூல்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறநூல்கள் தான். சரிங்களா. 18 நூல்களில் 11 நூல்கள் நமக்கு வந்து அறநூல்களாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் பாட்டு, அதோட அர்த்தம் பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது நாய் இருக்குல்ல. ஸோ நாய் நீங்கள் எல்லாருமே நாய் பார்த்துருப்பீங்க. நாயோட கால் விரல்